வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட ஓப்போட F21 Pro 5G ஃபோன் தான் இருக்கு. இதோட அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். பாக்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா எதுவுமே பெருசாக கொடுக்கல. பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோட கீ ஸ்பெக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பொக்கே ஃபிளேர் போர்ட்ரேட், அப்புறம் 4500 mAh பேட்டரி, அப்புறம் ஸ்னாப்டிராகன் SoCன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 8+ 5GB எக்ஸ்டர்னல் ரேம், அப்புறம் 33 watts சார்ஜிங், அப்புறம் TUV சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட 8+ 128GB தான் இருக்கு. கலர் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ரெயின்போ ஸ்பெக்ட்ரம் தான் இருக்கு. அப்புறம் இந்த ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியா ப்ராடக்ட் தான். சார் வேல்யூன்னு வரையில பார்த்தீங்கன்னா இதோட ஹெச்ஆர் 1.12, பாடி சார் பார்த்தீங்கன்னா 1.05. சரி, ஓகே, இப்போ அதை ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ இந்த குட்டி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு கேஸ் அண்ட் பேப்பர் ஒர்க்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ கேஸ், பேப்பர் ஒர்க்ஸ், அப்புறம் சிம் இஜெக்டர் டூலுமே பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபோன் இருக்குது. இதை எடுத்து இப்போதைக்கு சைடில் வச்சுக்கிறேன். அப்புறம் வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட சார்ஜர் இருக்குது. ஸோ இந்த சார்ஜர் பார்த்தீங்கன்னா 33 watts சார்ஜர் தான். ஸோ 11 volts 3 amps. அப்புறம் இங்கே கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட டைப் சி கேபிள் இருக்குது. சரி, ஓகே, இப்போ நம்ம ஃபோனோட கவர் பீல் பண்ணுவோம். ஸோ ஃபோன் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக தான் இருக்குது. ஃப்ளாட் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. சூப்பரான மேட் ஃபினிஷ் இருக்குது. சரி, ஓகே கைஸ், இந்த ஃபோன் செட்டப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். இன்னைக்கு நம்ம வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா A2Z மொபைல்ஸ். A2Z மொபைல்ஸ் கரூரோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இங்கே கடையோட பேர் மாதிரி தான் எல்லா பிராண்ட்ஸோட A2Z மாடல்ஸ், ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் மாடல்ஸ் கிடைக்கும். ஸோ எல்லா மாடல்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இவங்க லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஃபோனை வாங்கலாம். ஃபோன்ஸ் மட்டும் இல்லாமல் இவங்க ஸ்மார்ட் டிவிஸும் வச்சுருக்காங்க. ரெட்மி, ரியல்மி, OnePlusோட எல்லா ஸ்மார்ட் டிவிஸுமே இங்கே கிடைக்கும். ஸ்மார்ட் டிவிஸ்க்கும் லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ வேறு லெவல். கடைசியாக இவங்க எல்லா அக்சசரிஸுமே வச்சுருக்காங்க. ஒரு சாதாரண கேஸ்லேருந்து ஸ்மார்ட் வாட்ச் வரைக்கும் எல்லாமே இருக்குது. இவங்களோட அட்ரஸும் கான்டாக்ட் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இந்த ஃபோனை ஃபுல்லாக செட்டப் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபோனோட டிசைன் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் தான் செஞ்சுருக்காங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா செம சூப்பரான ஒரு மேட் ஃபினிஷ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இது சீரியஸாக பிளாஸ்டிக்கில் செஞ்ச ஃபோன் மாதிரியே தெரியாது. நல்லா ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சூப்பர்பான ஒரு ரெயின்போ ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த கலர் ரொம்ப யூனிக்காக, ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அப்புறம் திக்னஸ்ன்னு வரையில் பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டிருக்க வேரியண்டோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 7.55 mm. சப்போஸ் நீங்கள் பிளாக் கலர் வாங்கினீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் தின்னாக இருக்கும். 7.49 mm தான். வெயிட்னு வரையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோனோட வெயிட்டுமே 173 grams தான். அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, மைக்ரோஃபோன் இருக்குது, டைப் சி போர்ட் இருக்குது, ஸ்பீக்கர் இருக்குது. லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வால்யூம் கீஸ் கொடுத்துட்டாங்க. வால்யூம் கீஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு செப்பரேட் பட்டனாக கொடுத்துட்டாங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு சிம் ஸ்லாட் இருக்குது. ஸோ இந்த சிம் ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹைப்ரிட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அதனால் 2 சிம் ப்ளஸ் ஒரு அமெரிக்காட் அப்படி இல்லைனா 2 சிம் தான் போட முடியும். அப்புறம் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு பவர் பட்டன் கொடுத்துட்டாங்க. அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொரு மைக்ரோஃபோன் இருக்குது. அப்புறம் கலர்னு வரையில் பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஃபோன் 2 கலர் ஆப்ஷன்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த 2 கலர் எந்த கலர் சூஸ் பண்ணுவீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். முன்னாடி டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட் சைடில் ஒரு பஞ்ச் ஹோல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட சின் சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. இந்த சின் சைஸ் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோனோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.43 inch. இதில் பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வரையில் பார்த்தீங்கன்னா அதில் Full HD +க்கான சப்போர்ட் இருக்குது. ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு வரையில் பார்த்தீங்கன்னா சேட்லியில் வெறும் 60 Hz தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இவங்க அட்லீஸ்ட் 90 Hz ஆச்சு கொடுத்துருக்கணும். அப்புறம் கலர் மோட்ஸ்ன்னு வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஸ்க்ரீன் டிஸ்பிளே, ஸோ இதில் ஸ்க்ரீன் கலர் மோட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 இது கொடுத்துருக்காங்க, விவிட் அண்ட் நேச்சுரல். அப்புறம் கலர் டெம்பரேச்சரும் நம்ம இந்த ஃபோனில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் இந்த ப்ரைஸ் பாயிண்டில் 90 Hz கொடுத்துருந்தா அந்த டிஸ்பிளே இன்னுமே கம்ப்ளீட்டாக ஆயிருக்கும். அடுத்து ப்ராசஸர்னு வரையில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் 6 nm பில்ட் பண்ண ஸ்னாப்டிராகன் 695 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்னாப்டிராகன் 695 பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்பான ப்ராசஸர்னு சொல்லலாம். ஸோ இதோட ப்ரைம் கோர் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான கார்டெக்ஸ் A78 செஞ்சனால பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். அப்புறம் ஆஃப்கோர்ஸ் இந்த ப்ராசஸரும் பார்த்தீங்கன்னா நமக்கு 5G சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 5G பேண்ட்ஸ் வரைக்குமே கொடுத்துருக்காங்க.
அப்புறம் ஸ்டோரேஜ் ஸ்பீடுன்னு வரையில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து UFS 2.2 ஸ்டோரேஜ் ஸ்பீட் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நார்மல் UFS 2.1 கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து இருக்கும். அப்புறம் ரேம் டைப்புன்னு வரையில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து LPDDR4X ரேம் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பேட்டரின்னு வரையில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் வந்து 4500 mAh பேட்டரி வந்து இருக்குது. ஸோ அந்த 4500 mAh பேட்டரி இந்த ஃபோனுக்கு வந்து தாராளமாக போகுதுன்னு வந்து சொல்லலாம். ஏன்னா அதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா AMOLED, அது போக ரெஃப்ரெஷ் ரேட் வெறும் 60 Hz இருக்கிறனால நல்லாவே வந்து பேட்டரி வந்து தாங்கும். அது போக இதோட ப்ராசஸர் வந்து 6 nanometerல செஞ்சனால நல்லா பவர் எஃபிஷியண்ட்டாக வந்து இருக்கும். அதனால் பேட்டரி பற்றி கவலைப்பட தேவையில்லை. அப்புறம் இந்த ஃபோன்லேயுமே நமக்கு வந்து 33 watts ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் ஓரளவுக்கு இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பீடாகவே வந்து சார்ஜ் பண்ணிடும். நெக்ஸ்ட் இந்த ஃபோன்ஸோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோனோட பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 64 MP f1.7 அபர்ச்சரில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2 MP மேக்ரோ, 2 MP டெப்த் f2.4 அபர்ச்சரில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் செல்ஃபி கேமரா வரையில் பார்த்தீங்கன்னா 16 MP செல்ஃபி கேமரா f2.4 அபர்ச்சரில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் நான் டிசைன் அப்போ இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இந்த கேமரா ரிங் சுற்றி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் லைட் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இது வந்து LED லைட் இண்டிகேட்டராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பரவாயில்ல, எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கூலான ஃபீச்சர். அப்புறம் இந்த கேமரா வந்து வர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இவங்க வந்து அல்ட்ரா வைட் கேமரா வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் இதோட சின்ன தம்பியான F21 Proவில் இருக்கிற மாதிரி இதில் மைக்ரோஸ்கோபிக் கேமரா வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ அது ரெண்டு கொடுக்காது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நெகட்டிவாக எனக்கு வந்து தோணுது. ஸோ இதோட கேமரா சாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட கேமரா இன்டர்ஃபேஸ் என்னோட மோட்ஸ் இருக்குன்னு வந்து பார்க்கலாம். ஸோ நமக்கு லெஃப்ட் சைடு தானே பார்த்தீங்கன்னா நைட் மோட் இருக்குது, வீடியோ இருக்குது, ஃபோட்டோ இருக்குது, போர்ட்ரேட் இருக்குது, மோரில் தான் மற்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ மோரில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மோட்ஸ் இருக்குது, நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. அப்புறம் வீடியோவில் மேக்ஸிமம் எது வரைக்கும் ஷூட் பண்ண முடியுதுன்னு வந்து பார்ப்போம். ஸோ வீடியோவில் பார்த்தீங்கன்னா சேட்லி இதில் வந்து வெறும் 1080p வரைக்கும் தான் வந்து ஷூட் பண்ண முடியுது. சரி, ஓகே, இப்போ இதோட சாம்பிள்ஸ்லாம் பார்க்கலாம். அடுத்து சாஃப்ட்வேர்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து கலர் OS தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ கலர் OS பரவாயில்ல, முந்தி இருந்ததுக்கு இப்போ நல்லா க்ளீனாகவே வந்து இருக்குன்னு வந்து சொல்லலாம். முந்தி பார்த்தீங்கன்னா அப்படி iOS-ஓட காப்பி மாதிரி வந்து இருக்கும். இப்போயுமே பார்த்தீங்கன்னா ப்ளோட்டர்ஸ் வந்து இருக்குது. ஸோ ப்ளோட்டர்ஸ் மட்டும் வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஸோ ப்ளோட்டர்ஸ் கூட நம்ம வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே வந்து இல்லை. அப்புறம் சாஃப்ட்வேர் வெர்ஷன் வரையில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து இந்த ஃபோனுக்கு வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா இன்னுமே 1.5 வருஷம் பழைய Android 11 தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 12 இவங்க வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். அப்புறம் இதான் இந்த எக்ஸ்டெண்டட் ரேம் ஃபீச்சர். ஸோ உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். 5GB பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா 2GB போதுன்னா 2GB கூட நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் கலர் OS-ஓட வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 12 வந்து இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசி கண்டோம். ஸோ அந்த ஃபோனோட ப்ரைஸிங் வரையில் இந்த ஃபோன் வந்து 27,000 rupeesக்கு வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 27,000 rupeesக்கு இந்த ஃபோன் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்தே கிடையாதுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இந்த ஃபோனில் வந்து இல்லை. ஹை ரிஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளே இல்லை, அப்புறம் வந்து அல்ட்ரா வைட் இல்லை, அது மாதிரி நிறையா ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டு இந்த Reno 7 வந்து வாங்கிடுங்க. ஸோ இந்த Reno 7 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த ஃபோனோட எல்லா கேட்டகரியிலுமே ஒரு பெட்டரான ஃபோன். ஸோ இந்த ரெண்டு ஃபோனுக்கான கம்பேரிசன் வந்து கூடிய சீக்கிரம் வருது. அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் முக்கியம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ரெகுலர் F21 Pro வந்து வாங்குங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. இதோட நிறையா ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பெட்டராக இருக்குது. ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.